தற்போதைய அண்மை செய்தி, டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாவட்டம் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை அடுத்து டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன்பு போடப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளை காவல்துறை தற்போது அகற்றியிருக்கிறது. அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன்பாக போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலிகளை காவல்துறையினர் அகற்றியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிகந்தர். அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பின்னர் நேற்று மாலை பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றிருந்தது. ஸோ அதுல இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விவரங்கள் ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் அதற்கு இந்த பயங்கரவாத தாக்குதல் தீவிரத்தை உணர்ந்து பாதுகாப்புக்கான அந்த மத்திய அமைச்சரவை குழுவானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. அதில் தான் அந்த 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவை கைவிடும் வரையில் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதுபோல அத்தாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உடனடியாக மூடப்படும் என்றும், செல்லுபடியாகும் ஒப்புதல்களுடன் இங்கு கடந்து வந்தவர்கள் மே 1ஆம் தேதிக்குள் அந்த வழியாக திரும்பி செல்லலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் சார்க் விசா விலக்கு திட்டத்தின் விசாக்களின் கீழ் பாகிஸ்தானிகள் இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அதுபோல இதே போன்ற அந்த SCES எனப்படக்கூடிய அந்த விசாவின் கீழ் தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு உடனடியாக 47 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அதுபோலதான் இந்த பாகிஸ்தான் தூதரகத்திற்கு உள்ள பாதுகாப்பு, ராணுவம், கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற ஒரு வாரம் உள்ளது என்றும், அதுபோல இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய ஹை கமிஷன்ல தூதரகத்தினுடைய பாதுகாப்பு, கடற்படை, விமான ஆலோசகர்கள் திரும்ப பெறப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்தந்த தூதரகங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் நேற்று மத்திய அரசானது அறிவித்திருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இது போன்ற அந்த நேற்று நிதனம் இது போன்ற முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அந்த அத்தாரி எல்லை வழியாக மத்திய அரசு அறிவித்தனை தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது தங்களுடைய பாகிஸ்தானுக்கு திரும்பி செல்லக்கூடிய காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் நாம் பார்த்தது போல இங்கிருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் தூதரகத்திலும் தற்போது வெளியில் போடப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பானது டெல்லி காவல்துறை அகற்றியிருக்கின்றது. எனவே பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்திவிடக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பானது தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றது. அதுபோல நாம் பார்த்தது போல இங்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானியர்கள் தற்பொழுது தங்களுடைய நாட்டிற்கு அட்டாரி எல்லை வழியாக திரும்பி சென்று கொண்டிருப்பதாகவும் தகவலால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.